அந்த சிஸ்டர் நலமா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். நலமா இருக்கோம். சரி, நேத்து சரி. நேபாள்ல பயங்கர வெள்ளம் கண்டிப்பா. ஏற்பட்டு மக்கள்லாம் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. 1400 பேர் 1500 பேருக்கு மேல காணுங்கிறாங்க. அதுல ம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டுமே நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. இன்னும் கரெக்டான நம்பர் தெரிய வரல. தெரியாது. ஆமா. ஆஹ் யாத்திரை கைலாஷ் யாத்திரைக்கு போனவங்க, அந்த குரோம்பேட்டையில இருந்து ஒரு குரூப், அப்புறம் கும்பகோணத்துல இருந்து இவங்களுமே பாதி பேரு மிஸ்ஸிங் தான். இன்னும் நிறைய பேர் ம். கிடைக்கலன்னு சொல்றாங்க. ம். அப்புறம் ஜக்கி சத்குரு வாசுதேவ் அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து அவங்க சார்பா எப்பயுமே இந்த மாதிரி ஆன்மீக கூட்டிட்டு போவாங்க. கைலாஷ் அவங்களும் ஒரு 80 பேரை காணும் அப்படிங்கிறாங்க. அதுல வந்து ஃபாரினர்ஸும் இருந்திருக்காங்க. ஒரு ஆமா. நிறைய நெறைய யுஎஸ், ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ம். ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஸ்பெயின் எல்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் காணாம போயிட்டாங்க. அதுல ம். நம்ம தமிழர்களும் இருக்காங்க, இந்தியன்ஸும் இருக்காங்க. இப்படி பல இடத்துலயும் நிறைய ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. அது எப்படி எவ்வளவு ஒரு பில்டிங்கும் ஒரு பில்டிங் ஃபுல்லா. சினிமால கூட அப்படி பார்த்தது கிடையாது. அப்படி இருக்குது. ஆமா. ஊருக்குள்ள இங்கிலீஷ் படத்துல எல்லாம் சுனாமி வந்த காமிப்பாங்க. மாதிரி இருக்குது. அது ஆறு மாரியே தெரியல. சுனாமி கடல் வந்த மாரி இருக்குது. கடலே வந்த ம். மாதிரி இருக்கு. அந்த ம். அளவுக்கு 17,000 அடி ஹைட்ல இருந்து அப்படி வருது இல்ல. அந்த ம். பாறை உருண்டு விழுந்து ஒரு 4,000 அடிக்கு கீழே விழுந்தா எப்படி இருக்கும்? அந்த ம். அதிர்வு தாங்காம அப்படியே ஒரு ஏரி எல்லாம் உடைச்சுக்கிட்டு பயங்கரமா போர்ஸா வந்து தாக்குது. ம். இதுல அதிர்ஷ்டவசமா ஒரு 20 பேர் கிட்ட தப்பிச்சிருக்காங்க. கும்பகோணத்தை ம். சேர்ந்தவங்க நினைக்கிறேன். ம். அது ஏதோ அவங்க அதிர்ஷ்டம் தான். அது தப்பிச்சிருக்காங்க. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முதல்ல வந்து சொன்னாங்க எர்த்குவைக் வந்துச்சு அந்த இடத்துல 4.4 அளவுக்கு அந்த மேக்னிடியூட் அளவுல எர்த்குவைக் வந்துதான் அந்த பனிப்பாறை உடைஞ்சது. அது வந்து சைனாக்காரங்க வெளியிட்ட அந்த வீடியோ அறிக்கை. அதுதான் ஓஹோ! உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்குது. நான் ம். சொல்றதெல்லாம் ம். நம்ப முடியாது. ம். சொல்றது ம். எப்பவுமே. அப்புறம் கரெக்ட். யுஎஸ் காரங்க முடிச்சிட்டாங்க. அதனால கிடையாது. பாறை ம். உருண்டு விழுந்ததுனாலதான் அந்த எர்த்தே இந்த மாதிரி அதிர்வுக்கு உள்ளானது அப்படின்னு யுஎஸ் காரங்க அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ம். பல திடுக்கு உண்மைகள்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது ப்ரூஃப் கிடையாது. ம். நம்ம முந்தியே சொல்லிருக்கோம். சைனா வந்து சதி பண்ணது தண்ணியாலையும், இந்த பொல்யூஷனாலையும், வாட்டர் பொல்யூஷன் பண்றதுனாலயும் தண்ணிய வச்சு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ம். இதுவும் அது ஒரு வகையா இருக்குமோன்னு இருக்கலாம். சந்தேகப்படுறாங்க. இருக்கலாம். ஃபோர்ஸா இருக்கலாம். போகும்ல. ம். அந்த மாதிரி அத உருகுறதுக்கு காலநிலை மாற்றமும் ஒரு காரணமா இருக்கும். அது ம். மேற்பரப்பு மட்டும்தான் உருகுமே மேல. தவிர, சன்லைட் காலநிலை மாற்றினாலும் மேற்பரப்பு மட்டும்தான் உருகும். ம். கீழே வந்து பயங்கர ஃப்ரோசன் பனிக்கட்டி அது வந்து உருக சான்ஸ் கிடையாது. ம். மேல இருக்கிறது மட்டும் உருகி விழுந்து இந்த அளவுக்கு வராது. அப்ப ம். ஏதோ ஒரு வேலை பின்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதெல்லாம் ம். கன்ஃபார்ம் பண்ணிக்கல. ம். இப்பதான் அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா முதல்ல இந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வந்து அவங்களெல்லாம் காப்பாத்தணும். முதல்ல அதுதானே. ம். இப்ப நமக்கு யாருதான் பகைவரா இருந்தாலும் அது நேபாளா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், உயிரை காப்பாத்துறதுக்காக இந்தியா வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க. மருந்து ம். அனுப்புறதாகட்டும், சாப்பாடு அனுப்புறதாகட்டும், அப்புறம் இந்த மாதிரி ஆர்மி எல்லாம் அனுப்பி சேவ் பண்றதுக்குள்ளான எல்லா ஹெல்ப்பும் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க. பழசு அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு எங்க ஆபத்துனாலும் இந்தியா போய் காப்பாத்தும். அந்த வேலையை இப்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்ப நிறைய பேர் போனது இந்த மாதிரி யாத்திரை போன ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டுதான் இருக்கு. சில கொஞ்சம் வருஷமா நம்மளே இந்த ப்ரிடிக்ஷன்லயே நம்ம சொன்னோம். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே இந்த வருஷம் டூர் போகாதீங்க. அதுவும் முக்கியமா இந்த மாதிரி அவுட் சைடு ஹிமாலயா அந்த சைடு போகாதீங்கன்னு நம்ம வீடியோலயே நம்ம சொல்லியிருக்கோம். ம். பயங்கர நிலச்சரிவு இருக்கு, வெள்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, டூர் போகிறதெல்லாம் கொஞ்சம் இந்த 2026 வருஷம் நிப்பாட்டி வைங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ம். அதையும் மீறி மக்களுக்கு அந்த இது மறந்துடுது போல இருக்கு. அந்த நேரம் ஞாபகம் இருக்கும் போல அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. கரெக்ட். டெம்பிள் டூர் போறது இப்போ ட்ரெண்டிங்காவே ஆயிட்டு இருக்குது. இருக்கிற ம். இடத்துல இருக்கிற கோவில் கும்பிட்டாலே போதும். எங்க இருந்தாலும் கடவுள் ஒண்ணுதானே. அத ம். மறந்துட்டாங்க. அங்கங்க டூர் போய் அங்கங்க போனாதான் நமக்கு அந்த புண்ணியம் சேரும், நம்மளோட கஷ்டம் தீரும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அது குரூப்பா போறது. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இந்த ஜென்சி பசங்க எல்லாம் ப்ரொடெஸ்ட் புரொட்டஸ்ட் பண்ணாங்க பண்ண இல்லையா? நேபாள்ல அது பயங்கரமா. ஏற்கனவே ம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கெங்க ப்ரொடெஸ்ட் பயங்கரமா நடக்குதோ அங்கெல்லாம் ஒரு இயற்கை சீற்றம் வரும். அந்த ம். வைப்ரேஷனே மாத்துறாங்க இல்லையா? கொளுத்தி கண்டிப்பா. விட்டு பார்த்தாங்க. அதுவே ஒரு ம். ஹீட்டு தான். தீய ம். கொளுத்தி விட்டு அத கவர்னர் பங்களாவ எனக்கு பத்தி எறிகிற மாதிரி எல்லாம் காமிச்சாங்க. அந்த ம். இவங்க எல்லாம் ஓடுறாங்க, மினிஸ்டர்ஸ் எல்லாம் ரோட்ல ஓடுறாங்க. அந்த ம். ப்ரொடெஸ்ட் பயங்கரமா இது உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு அது பெருமையா வேற பேசிக்கிட்டாங்க. பெருமை. இவங்களால ம். எதுவும் செய்ய முடியாது. அதாவது இவங்க வந்து அது என்ன ஒரு சின்ன ரீசன் தான். அந்த ம். மினிஸ்டர்ஸ் வீட்டு பசங்க, பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் வசதியா இருக்கிறாங்க.
அவங்க இந்த Facebookல போஸ்ட். சோசியல் மீடியால ம். போடுவாங்க போல இருக்கு. பார்ட்டி பண்ணாது. அத பார்த்துட்டு நம்ம தான் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இவங்க ம். மட்டும் இப்படி இருக்காங்க. அது மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட். அந்த ஒரு சின்ன கரெக்ட். விஷயத்துக்காக இவ்வளவு பெரிய ம். ப்ரொடெஸ்ட் நடந்து, அதுக்கப்புறம் பயங்கர ஒரு இயற்கை எங்க ப்ரொடெஸ்ட் நடந்தாலும் ஒரு இயற்கை சீற்றம் வருது. அத நம்ம பார்க்கிறோம். இயற்கைய வந்து இவங்க வைப்ரேஷனால மாத்துறாங்க இல்லையா? அது வந்து கொதிச்செழுது. எப்படி இவங்க ம். கொதிச்செழுறாங்களோ, அதே மாதிரி இயற்கையும் நடக்குது. இது நம்ம பல வீடியோல கரெக்ட். நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா. இந்த மாதிரி பலவிதமான காரணங்கள் இருக்கு. அதோட இல்லாம நம்ம எல்லாம் ஒரு கணக்கு போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எதனால இது நடக்குது? ஆனா கடவுளோட கணக்கு தப்பாது. அது ம். நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம். இப்ப வந்து கலியுகத்தோட இறுதி நேரம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான அடையாளமா தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அதுக்கு முன்னாடி அந்த பௌர்ணமி அது சொன்னீங்க இல்லையா? பௌர்ணமியின் பொழுது ஆமா. ஒரு பெரிய இயற்கை சீற்றம் இருக்குது. அந்த இயற்கை சீற்றம். ம். அதுவும் சொல்லியிருந்தாங்க. பௌர்ணமி ஒட்டி அந்த கரெக்ட். சந்திர கிரகணம் இப்போ பார்ஷியல் தான் நமக்கு தெரியாது. பகல்ல வந்துருச்சு. ம். காலை ம். நேரத்துல வந்ததுனால நமக்கு கண்ணுக்கு தெரியல. இருந்தாலும் ம். அதோட எஃபெக்ட் பூமியில ஒரு இடத்துல இருக்கும். பயங்கரமா அந்த தண்ணீரை தான் அஃபெக்ட் பண்ணும் அந்த ம். பௌர்ணமி. ம். கடற்கரையெல்லாம் எழும்பும் இல்லையா? அப்ப இந்த கரெக்ட். மாதிரி நேரத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த மாதிரி உண்மையாயிடுச்சு. இந்த மாதிரி பல காரணங்கள் சொன்னாலும் எல்லாமே ஒரு ஒரு காரியத்துக்காக அது நடக்குது அப்படின்னு நமக்கு கண்டிப்பா. தோணுது. கடவுள் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கலியுக கண்டிப்பா. இறுதியில வந்து வருஷம் வந்து கடவுள் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இந்த உலகம் புதுப்பிக்கப்பட போகுது. பழைய ம். உலகம் அழிஞ்சு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. மக்களோட வலிமை, ஆன்ம வலிமையும் குறைஞ்சிருச்சு. இயற்கையோட வலிமையும் குறைஞ்சிருச்சு. அதுவும் மக்கள் எப்படி கீழ்த்தரமா ஆயிட்டாங்களோ, அதே மாதிரி இயற்கையும் காலநிலை மாற்றம் எல்லாமே இவங்கதான் பாதி பண்ணது. அதுவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப புதுப்பிக்கப்படுது பூமி. இதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்கு நீங்க தயாராகணும்னு சொல்லியிருக்காரு. அத பத்தி சொல்லுங்க பிரதர். கண்டிப்பா சிஸ்டர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஜக்கி வாசுதேவ் வந்து மறைமுகமா நம்ம பிரம்மகுமாரி இயக்கத்தை நக்கலடிச்சிருக்கிறார். பிரம்மகுமாரின்னு சொல்லாம. என்னன்னா, எந்த நேரமும் சாகரத பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? அதாவது யோகாவை சொல்றாரு. நம்ம யோகம் தான். சரி, அப்ப கைலாயத்துக்கு எதுக்கு போறாங்க? முக்தி வேண்டி தானே போறாங்க. மறுபடியும் பிறக்க கூடாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும். இறந்தா தானே அடுத்தது அந்த ஸ்டேஜ். சோ அப்ப இப்ப அங்க போய் இறக்குறாங்க. ஆனாலும் முக்தி கிடைக்கல. அங்க போனா முக்தி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா முக்தி கிடைக்காது. டக்குன்னு பிறந்துருவாங்க அல்லது கொஞ்ச நாளைக்கு பேயா அலைவாங்க. அப்ப ஏன் முக்தி கிடைக்கல? முக்தி கிடைக்கிறதுக்காக அவ்வளவு செலவு பண்ணி 3 ஸ்டேட்டை தாண்டி போய் இவ்வளவு ரிஸ்க். ஏன்னா இது பல தடவை இயற்கை சீற்றம் வருது. இது இல்லாம நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த பிரஷர் வேற வேரியேஷன் ஆகுமா, அது நிறைய பேருக்கு தாங்காதான். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. கரெக்ட். ஆனா இறைவன் ஒரு பைசா செலவில்லாம வீட்டுல இருந்தபடியே முக்தி அடையறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். இதுல மட்டும்தான் முக்தி அடைய முடியும். சாவறதே நினைச்சிட்டு இருக்கதான்றாரு. சாவறதே நினைச்சிட்டு இருந்தா ஏதோ ஒரு நேரத்துல சாவு வரும் இல்லையா? ஆனா சாவறதை நினைக்கிறத விட அந்த சாகும்போது ஒரு விஷயத்த பண்ணணும். அதை உயிரோடு இருக்கும்போதே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா, இறைவன் சொல்றாரு, இதே பாரத பூமி சொர்க்கமா தான் இருந்தது. இப்ப நரகம் ஆயிடுச்சு. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நடக்கும். அதுக்காக தான் இந்த இயற்கை சீற்றம்லாம் நடக்குது. கடைசி 100 வருடம் வந்து சொல்றாரு, நீங்க உடல்ன்ற உணர்வுல வந்து நிறைய பாவம் செஞ்சுட்டீங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அதுல இருந்து விடுபடணும்னா ஆத்மான்னு உணருங்க. அதாவது உயிர். அதுதான் உண்மையிலே உடல் மூலமா எல்லா காரியத்தையும் செய்யுது. உடம்பு கிடையாது. அப்ப அந்த உணர்வு வரல இப்ப. தேக உணர்வுக்கு வந்துட்டோம். ஆனா சொர்க்கத்துல ஆத்ம உணர்வுல இருந்தோம். மீண்டும் அந்த உணர்வுக்கு வரணும்னா ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைங்கன்றார் கடவுளை. அவரு செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார். அவரை தான் சிவபெருமான், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை நினைக்கணும். அவர் நினைக்கிறது எப்படின்னு எந்த மதத்திலும் சொல்லப்படல. எந்த குருமார்களும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சத்குரு கடவுள் மட்டும்தான். சத்தியத்தை போதிப்பவர், சத்கதி கொடுப்பவர், சத்தியமான வழியை சொல்பவர். இப்ப கைலாயத்துக்கு போறதுனால எங்க போறாங்க அவங்களுக்கே தெரியாது இல்ல. அந்த ஷேப்ல லிங்க ஷேப்ல எல்லா மலையுமே லிங்க ஷேப்ல தான் இருக்குது இல்ல. அது ஒரு பிசினஸ்க்காக நடந்துட்டு இருக்குது. ஆனா உண்மையிலேயே கடவுளை நீங்க நினைச்சுக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணலாம். கம்ஃபர்டபுளா நினைக்கலாம். உட்காந்துட்டு நினைக்கலாம், படுத்துட்டு நினைக்கலாம், சாப்பிட்டுட்டு நினைக்கலாம். ஆனா உடம்பு கிடையாது. ஆத்மா என்னுடைய அப்பா சிவதந்தை. அவரை நினைக்க நினைக்க நான் உடல் உணர்வை மறந்து ஆரம்பத்தில் எப்படி பரிசுத்தமா இருந்தனோ அதே மாதிரி பரிசுத்தமாகிற நினைச்சுக்கிட்டே இருந்தால், குறிப்பாக
இது என்னுடைய கடைசி நேரம். அந்த நினைவோட இருந்தா, ஒரு டைம் கடைசி நேரம் வரும். அந்த நேரம் கரெக்ட்டா இறைவன் நினைவு வந்துரும். ஆனா இறந்தவர்கள் எல்லோரும் இறைவன் நினைவுல இருந்திருப்பாங்களா? அவங்க குடும்பத்தின் நினைவுல இருந்திருப்பாங்களா? இல்ல. அவங்க ஒரு ஜாலியா தானே போறாங்க. ஒரு டூர் மாரி தானே போறாங்க. இல்லையா? அவங்க அந்த வந்து பக்தி பாவம் ஆ. இந்த மலைய இல்ல பார்த்து பக்தி அது பாவனை கொஞ்சம் கூட சுமை கிடையாது. பக்தி பாவனை கூட கிடையாது சிஸ்டர். ஈஷா யோகாலாம் கடவுள்ல இருக்குதுன்னே அவங்க சொல்றது கிடையாது. அவங்க வந்து ஒரு அனுபவம், ஒரு அனுபவம். மேல இருந்து ஒரு ரேஸ் வருது. இப்படி இல்ல போறாங்க. ஏதோ ஒரு அனுபவத்தை உருவாக்கணும்ன்ட்டு போறாங்க. அப்ப உலக அழிவு வரும்போது அவங்களுக்கு தானா கடவுள சரி உலகம் அவங்க வீடு, குடும்பம் ஞாபகம் வரும். கடவுளை வந்து என்ன காப்பாத்துன்றதுக்காக நினைப்பாங்க. அது பக்தி. அழுவுறது. அது எப்பவுமே கஷ்டம் வந்தா கடவுளை நினைப்பாங்க. ஆனால் இங்க கடவுள ஆனந்தமாக நினைக்கிறோம். ஆனந்தமாக இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்துல இருந்து நான் தப்பிச்சிட்டேன்டா சாமி. அப்படியே சுகம் நிறைந்த சொர்க்கத்துக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ண இந்த கலியுகத்தை பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்க சொல்றாரு. ஏன்னா கலியுகத்தின் விஷயம் உங்க பாத்தீங்கன்னா அது உள்ள போயிடும். போனா அதை தான் நினைப்பீங்க. அதை நினைத்தால் உலகம் அதாவது உடலை விட்டு உயிர் பிரியும் போதும் அந்த நினைவு தான் வரும். அப்ப போயிடும். சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதனாலதான் பற்றை விடுங்க, காமத்தை விடுங்க, கோபத்தை விடுங்க. மொத்தத்துல இது எல்லாமே கலியுகத்தின் குணம். இதெல்லாம் விட்டுருங்க. சொர்க்கத்துல அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை தான் இருக்கும். அது இறைவனின் நினைவிலே மூழ்குவதன் மூலமாக தான் கிடைக்கும். அதுக்கு இறைவனை நினைக்கணும். இறைவன் கொடுக்கிற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணுவோம். அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவசியம் ஜாயின் பண்ணுங்க. சாரம் இதுதான். நான் உடம்பு கிடையாது, ஆத்மா. பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன். என்னுடைய அப்பா சிவன் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமா இருக்காரு. அவரை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். வேற எங்க போனாலும் தூய்மையாகாது. நெருப்பிலே விழுந்தாலும் தூய்மையாகாது. இல்லையா? இறைவனை நினைத்து நினைத்து ஏன்னா நம்ம தவறான விஷயத்தை நினைச்சு நினைச்சு ஆத்மா அழுக்காயிடுச்சு. இப்ப பரிசுத்தமானவரை நினைக்கிறோம். அவருடைய குணங்களை நினைக்கிறோம். அது எல்லாமே அந்த முரளி இறைவன் கொடுக்கிற ஞானம் அந்த முரளி கேட்க கேட்க தான் நமக்கு தெரியும். அதே சதா மைண்ட்ல ஓட ஓட உங்க குணம் மாறும். அது எதுக்குன்னா சொர்க்கத்திற்கான குணம். சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அதே மாதிரியே நம்ம வரணும் அப்படின்னு கடவுள் சொல்றார். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும். சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்காது. அந்த மாதிரி உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் அப்படி இருந்தால் எந்த இயற்கை சீற்றமும் வராது. சொர்க்கத்துல அப்படித்தான் இருக்கும். இதே பாரத பூமி தான் அப்படி மாறப்போகுது. சோ சுத்தி இந்தியாவை சுற்றி இயற்கை சீற்றம், உலக யுத்தங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இந்தியா கிட்ட நெருங்குது. ஆனா அதுக்குள்ள நாம மாறிடணும். அவ்வளவுதான் நமக்கு டைம்.